வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் பருவம் 5ஆம் வகுப்பு கணக்கு பாடம். முதல் பாடம் வடிவியல். கொடுக்கப்பட்டுள்ள வடிவங்களின் சுற்றளவை காண்க. முதல்ல ஒரு செவ்வகம் கொடுத்துருக்காங்க. அந்த செவ்வகத்தின் சுற்றளவை கேட்குறாங்க. 4 பக்கத்தோட அளவுகளை கூட்டி 16 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. அடுத்து 2வது கணக்கு பாருங்கள். அங்கேயும் ஒரு செவ்வகம் கொடுத்துருக்காங்க. அதோட அளவுகளை நாம் கூட்டி போட்டிருக்கோம். இதே போல் சுற்றளவு அப்படின்னா 4 பக்கங்களின் அளவுகளை கூட்டி போடணும். 3வது கணக்கு பாருங்கள். ஒரு சதுரம் கொடுத்துருக்காங்க. 4 பக்க அளவுகள் கொடுத்துருக்காங்க. அதோட சுற்றளவு கேட்டிருக்காங்க. அதுவும் அதே போல் 4 பக்கங்களோட அளவுகளை நம்ம கூட்டி போட்டிருக்கோம். அடுத்து அட்டவணையை நிரப்புக அப்படின்ட்டு இருக்குது. முதல் கணக்கு பாருங்கள். ஒரு சதுரம் கொடுத்துருக்காங்க. சதுரத்துக்கு 4 பக்கங்கள். 4 பக்கமும் ஒரே அளவுடையதாக இருக்கும். இப்போ அதுக்கு சுற்றளவு பார்க்கணும் அப்படின்னாலும் 4 பக்க அளவுகளை கூட்டி போட வேண்டியதான். இங்கே பக்கத்தில் பாருங்கள், சுற்றளவு அப்படின்னு போட்டு 4 பெருக்கல் பக்கம். இதுதான் சதுரத்தின் சுற்றளவை கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. 4 பெருக்கல் 5 சென்டிமீட்டர். ஒரு பக்கத்துக்கு 5 சென்டிமீட்டர். அதனால் 4 பெருக்கல் 5 சென்டிமீட்டர். 5 20 அப்படின்னு சொல்லிட்டு பெருக்கி அதை போட்டாச்சு. அடுத்தது 2வது கணக்கு பாருங்கள். அங்கேயே ஒரு சதுரம் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கத்தின் அளவு 7 சென்டிமீட்டர். அந்த பக்கத்தில் நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள். 4 பெருக்கல் 7 4 28. மொத்தம் 28 சென்டிமீட்டர் சுற்றளவு. 3வது கணக்கு ஒரு செவ்வகம் கொடுத்துருக்காங்க. நீளம் 10 சென்டிமீட்டர், அகலம் 6 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செவ்வகத்தின் சுற்றளவுக்கு ஃபார்முலா பாருங்கள். 2 பெருக்கல் நீளம் கூட்டல் அகலம். இப்போ இந்த ஃபார்முலாவில் அவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை பயன்படுத்தி நம்ம கணக்கு போட்டிருக்கோம் பாருங்கள். 2 பெருக்கல் 10 கூட்டல் 6. 10 அப்படிங்கிறது நீளம், 6 அப்படிங்கிறது அகலம். அந்த பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை அப்படியே எடுத்து போட்டாச்சு. அடுத்தது 2 பெருக்கல் 10 6 கூட்டினா 16. அது கீழே போட்டிருக்கோம். அடுத்தது 16 பெருக்கல் 2 ரெண்டையும் பெருக்குனாக்கா 32 அப்படிங்கிறது விடை நமக்கு கிடைக்கும். 32 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் இந்த செவ்வகத்தோட சுற்றளவு. சரியான விடையை தேர்ந்தெடு. 30 மீட்டர் பக்க நீளமுள்ள சதுர வடிவ வயலின் சுற்றளவு. இதற்கு சரியான விடை 120 மீட்டர். 2வது கேள்வி பாருங்க. உமா 25 மீட்டர் நீளமும் 12 மீட்டர் அகலமும் கொண்ட நீச்சல் குளத்தை சுற்றி நடந்தாள். அவள் நடந்த தூரம் 74 மீட்டர். 3வது கணக்கு. அருண் 18 மீட்டர் நீளமும் 15 மீட்டர் அகலமும் கொண்ட தன்னுடைய வீட்டு மனையை அதே அகலத்துடன் நீளத்தில் மட்டும் 2 மடங்காக்கி விரிவாக்கம் செய்தார். தற்போது அவருடைய வீட்டு மனையின் சுற்றளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 102 மீட்டர். 4வது பாருங்க. 28 மீட்டர் பக்க நீளம் கொண்ட சதுர வடிவ விளையாட்டு திடலை சுற்றி நடைபாதை அமைக்கப்பட்டது. அந்நடைபாதையின் நீளம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 112 மீட்டர். அடுத்து விடை காண்க. ராகவன் 30 மீட்டர் நீளமும் 20 மீட்டர் அகலமும் உடைய செவ்வக வடிவ நிலத்தை சுற்றிலும் கம்பி வேலியை கொண்டு வேலி அமைத்தார். இந்த படத்தை பாருங்க. 30 மீட்டர் நீளம், 20 மீட்டர் அகலம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. கீழே அடுத்தது கேள்வி பாருங்க. அவர் வேலி அமைக்க தேவையான கம்பி வலையின் நீளம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த கணக்கில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, செவ்வக வடிவத்தில் இருக்கக்கூடிய அவருடைய நிலத்துடைய சுற்றளவு கேட்குறாங்க. சுற்றளவை கண்டுபிடிக்கணும். இப்போது செவ்வகத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத நம்ம கீழே எழுதியிருக்கிறோம் பாருங்கள். செவ்வகத்தின் சுற்றளவு 2 பெருக்கல் பிராக்கெட்டுக்குள்ளே நீளம் கூட்டல் அகலம் அப்படின்னு போட்டிருக்கோம். அடுத்த லைனில் 2 பெருக்கல் பிராக்கெட்டுக்குள்ளே 30 மீட்டர் கூட்டல் 20 மீட்டர். நீளம் 30 மீட்டர், அகலம் 20 மீட்டர் அப்படின்னு போட்டாச்சு. அதுக்கு அடுத்த லைனில் பாருங்கள். 2 பெருக்கல் 30 கூட்டல் 20 கூட்டி 50 மீட்டர் அப்படின்னு போட்டிருக்கோம். கடைசி வரியில் 2ஐயும் 50ஐயும் பெருக்குனாக்கா 100 மீட்டர் அப்படின்ட்டு கிடைக்கிது. அப்போது சுற்றளவு நமக்கு 100 மீட்டர். 1 மீட்டர் கம்பி வலையின் விலை 55 ரூபாய் எனில் வேலி அமைக்க தேவையான மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது ஏற்கனவே ஒரு படம் பார்த்தோம் இல்லையா, அந்த படத்துலேருந்து தான் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. வேலி அமைக்க தேவையான கம்பி வலையின் நீளம் 100 மீட்டர். 1 மீட்டர் கம்பி வலையின் விலை 55 ரூபாய். வேலி அமைக்க தேவையான மொத்த தொகை 100 பெருக்கல் 55 5500 ரூபாய்.
அடுத்த கணக்கு, ஒரு வீட்டின் சதுர வடிவ வரவேற்பறையின் தரையில் 20 சென்டிமீட்டர் பக்க அளவுடைய சதுர ஓடுகள் ஒட்டப்பட்டிருந்தன. ஒவ்வொரு பக்கவாட்டிலும் 20 ஓடுகள் ஒட்டப்பட்டிருந்தன எனில் அவ்வரவேற்பறையின் பக்க அளவு மற்றும் சுற்றளவு என்ன? பக்க அளவு 400 சென்டிமீட்டர், சுற்றளவு 1600 சென்டிமீட்டர். மூன்றாவது கணக்கு, ஒரு செவ்வக வடிவ தோட்டத்தின் நீளம் 20 மீட்டர் மற்றும் அகலம் 10 மீட்டர் எனில் தோட்டத்தின் நீளம் மற்றும் அகலம் இருமடங்கானால் அதன் சுற்றளவு எவ்வளவு? தோட்டத்தின் புதிய நீளம் 40 மீட்டர், தோட்டத்தின் புதிய அகலம் 20 மீட்டர். சுற்றளவுக்கான வாய்ப்பாடு 2 பெருக்கல் நீளம் கூட்டல் 2 பெருக்கல் அகலம். அதுக்கு கீழே 2 பெருக்கல் நீளம் 40 மீட்டர், 2 பெருக்கல் அகலம் 20 மீட்டர். அதை பெருக்கி கீழே போட்டிருக்கோம் பாருங்க, 80 40 மீட்டர் அப்படின்ட்டு. இப்போ 80 40ஐயும் கூட்டி மொத்தம் 120 மீட்டர். இதான் அதுக்கு சரியான பதில். சரியான விடையை தேர்ந்தெடு. ஒரு செவ்வகம் கொடுத்துருக்காங்க. இவ்வடிவத்தின் சுற்றளவை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீளம் 4 சென்டிமீட்டர், அகலம் 3 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு படத்தில் கொடுத்துருக்காங்க. இதன் சுற்றளவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 14 சென்டிமீட்டர். இதான் இதுக்கு சரியான சுற்றளவு. இரண்டாவது கேள்வி பாருங்க, அதிக சுற்றளவு உடைய வடிவம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதுக்கு சரியான பதில் ஆனா. மூன்றாவது கேள்வி, செவ்வகத்தின் சுற்றளவை காண உதவும் வாய்ப்பாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆவணால் இருக்கக்கூடியது தான் சரியான வாய்ப்பாடு. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்ட்டு 3 படங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. மலர், தமிழ்ச்செல்வி, மதுமிதா அப்படின்ட்டு. கீழே கேள்வியை பாருங்க. இவற்றுள் யாருடைய குறிப்பேட்டை அடியொற்றி வரைந்தால் அதிக சுற்றளவு கொண்ட செவ்வகம் கிடைக்கும்? இதில் பெரிய செவ்வகம் எது அப்படிங்கிறத தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உள்ளது தான் மலர். அப்போது ஆனா மலர் தான் இதுக்கு சரியான பதில். இரண்டாவது கேள்வி பாருங்க, 2 மீட்டர் நீளம் 1 மீட்டர் அகலம் கொண்ட துப்பட்டாவின் 4 ஓரங்களிலும் சரிகை தைக்க வேண்டும் எனில் எவ்வளவு நீள சரிகை வாங்க வேண்டும்? 6 மீட்டர். சரியான விடையை தேர்ந்தெடு. டேவிட் 20 மீட்டர் நீளமும் 20 மீட்டர் அகலமும் உடைய தன்னுடைய தோட்டத்திற்கு கம்பி வலையை கொண்டு வேலி அமைக்க விரும்பினார் எனில் அவருக்கு தேவைப்படும் கம்பி வலையின் நீளம் எவ்வளவு? 80 மீட்டர். இரண்டாவது கேள்வி, ஆசிரியர் கரும்பலகையில் 100 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட செவ்வகம் வரையுமாறு கூறினார். அட்டவணையை உற்று நோக்கி யார் வரைந்தது சரி என்பதை தேர்ந்தெடு அப்படின்ட்டு அட்டவணை ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. மாணவரின் பெயர் 3 பேர், அவங்க வரைந்த செவ்வகம் நீளம் அகலம் இதை கொடுத்துருக்காங்க. 100 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு செவ்வகம் வரைய சொல்லி ஆசிரியர் சொல்லியிருக்காரு. அப்போது நீளம் அகலம் ரெண்டுமே பாருங்கள் கூட்டி பார்த்தா 50 சென்டிமீட்டர் வருதா அப்படின்னு பாருங்கள். 3 மாணவர்கள் வரைந்த செவ்வகம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீளம் அகலம் ரெண்டுத்தையும் கூட்டினா 50 சென்டிமீட்டர் கிடைக்குது. அப்போது 3 பேருமே சரியாக தான் வரைஞ்சிருக்காங்க. அப்போது மூவரும் அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான பதில். படத்தை உற்று நோக்கி கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளி. இங்கே ஒரு படம் கொடுத்துருக்கு பாருங்கள். புல்வெளி, பூந்தோட்டம், உரக்குழி, ரகுவின் பண்ணை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் அளவு கொடுத்துருக்காங்க. இப்போ கீழே கேள்விகள் பாருங்கள். உரக்குழியின் சுற்றளவை தேர்ந்தெடு. இங்கே இருக்கு பாருங்கள். உரக்குழி 22 மீட்டர் 22 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய பக்க அளவு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஒரு சதுர வடிவத்தில் இருக்குது. இப்போ அதை வச்சு நம்ம கணக்கு பண்ணலாம். உரக்குழியின் சுற்றளவை தேர்ந்தெடு அப்படின்னா 4 பக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பண்ணும்போது 88 மீட்டர். இதுதான் சரியான பதில் அதுக்கு. அடுத்து பண்ணையின் மொத்த நீளம் 54 மீட்டர் எனில் புல்வெளியின் நீளத்தை தேர்ந்தெடு. இந்த பண்ணையோட மொத்த நீளம் 54 மீட்டர் அப்படின்ட்டு மேலே இருக்கு பாருங்க. புல்வெளியோட நீளத்தை மட்டும் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ மொத்த நீளம் 54 அப்படின்னு தெரியும் நமக்கு. அதுக்கு கீழ் பக்கத்தில் ஆப்போசிட்டில் பாருங்கள் 22 மீட்டர் உரக்குழி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அளவு கொடுத்துருக்காங்க இல்லையா. அந்த 54ல் 22 கழிக்கிறோம். கழிச்சிட்டா புல்வெளியோட நீளம் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். இங்கே பாருங்கள் 32 மீட்டர். இதுதான் சரியான பதில். மூன்றாவது கேள்வி, ரகு பூந்தோட்டத்தை 2 முறை சுற்றி வந்தான் எனில் அவன் கடக்கும் தூரத்தை தேர்ந்தெடு. 128 மீட்டர். பண்ணையின் சுற்றளவை தேர்ந்தெடு. 172 மீட்டர். வண்ணமிடப்பட்டுள்ள ஓரலகு சதுரங்களை எண்ணி பரப்பளவை காண்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. வண்ணமிடப்பட்டுள்ள அந்த சதுரத்தை எண்ணி கீழே
எழுதியிருக்காங்க 8 சதுர அலகு. இரண்டாவது படத்துலையும் அதே போல் 16 சதுர அலகு அப்படின்ட்டு எழுதியிருக்கிறோம். வண்ணமிடப்பட்ட அந்த கட்டத்தை மட்டும் நம்ம எண்ணி எழுதணும். இங்கேயும் அதே போல் நம்ம எண்ணி எழுதியிருக்கிறோம் பாருங்கள். 16 சதுர அலகு. கீழே இங்கே 21 சதுர அலகு. பரப்பளவை காண்க. இந்த ஃபஸ்ட்டு படத்தை பாருங்கள். நீளம் அகலம் அப்படின்னு சொல்லிட்டு வண்ணமிடப்பட்டுள்ள அந்த பகுதியோட பரப்பளவு என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. நீளம் 2 சதுர அலகு, அகலம் 3 அலகுகள், பரப்பளவு 3ஐயும் 2ஐயும் பெருக்கி அப்படியே அங்கே போட வேண்டியதான். 32 6 அப்படின்னு சொல்லிட்டு 6 சதுர அலகு அதான் அங்கே போட்டிருக்கோம். இந்த படத்தில் பாருங்கள், நீளம் அகலம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டம் போட்டு அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கலர் பண்ணியிருக்காங்க. நீளம் மொத்தம் 4 பாக்ஸுக்கு கலர் பண்ணியிருக்காங்க. அதனால் 4 அலகுகள் அப்படின்னு போட்டிருக்கு. அகலத்துக்கு 3 பாக்ஸுக்கு மட்டும் கலர் பண்ணியிருக்காங்க. அதனால் 3ன்னு போட்டாச்சு. பரப்பளவு அப்படின்னு சொல்லும்போது அந்த நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கி அப்படியே போட வேண்டியதான். 3 12 அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஓரலகு சதுரங்களில் வடிவங்களை வரைந்து விடை காண்க. ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள். கீழே எம்டி பாக்ஸாக கொடுத்துருந்தாங்க. நான் கலர் அடிச்சிருக்கிறேன். இது மாதிரி தான் நீங்களும் செய்யணும். மேலே கேள்வியை பாருங்கள். 5 சென்டிமீட்டர் நீளமும் 4 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட செவ்வகம் வரைந்து அதன் பரப்பளவை காண்க. 5 சென்டிமீட்டர் நீளம், 4 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட செவ்வகம். இங்கே ஃபஸ்ட்டு படம் பாருங்கள். நீளம் 5 சென்டிமீட்டர், அகலம் 4 சென்டிமீட்டர். இந்த ஓரத்தில் பாருங்கள், ஒரு சதுரத்தின் ஒரு சின்ன ஸ்கொயர் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய பக்க அளவு அப்படின்னு சொல்லிட்டு 1 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த அளவை பயன்படுத்தி தான் நம்ம இந்த படத்தை வரைஞ்சிருக்கிறோம். 5 சென்டிமீட்டர் நீளம், 4 சென்டிமீட்டர் அகலம் அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சாச்சு. அடுத்து அவங்க அந்த கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். பரப்பளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பரப்பளவு அப்படின்னாக்கா நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கி போட வேண்டியதான். 5 × 4 20 சென்டிமீட்டர். அடுத்த ரெண்டாவது கேள்வி பாருங்கள். 20 சென்டிமீட்டர் சுற்றளவு சதுரம் வரைந்து அதன் பரப்பளவை காண்க. 20 சென்டிமீட்டர் சுற்றளவு வரக்கூடிய ஒரு சதுரம் வரையணும். அப்போனா ஒரு பக்கத்துக்கு 5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பக்க அளவு இருக்கணும். இங்கே பாருங்கள், 5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பக்க அளவு உள்ள ஒரு சதுரம் வரைஞ்சாச்சு. அதோடைய பரப்பளவு அப்படின்னு சொல்லும்போது 5 × 5 நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கி அப்படியே போட வேண்டியது தான். 5 25 சென்டிமீட்டர். இந்த படத்தை நல்லா பார்த்துக்குங்க. நீங்களும் இதே போல தான் கலர் அடிக்கணும். விளையாட்டு மைதானத்தில் உள்ள ஆடுகளங்களை உற்று நோக்கி வினாக்களுக்கு விடையளி. இங்கே பாருங்க, ஒரு விளையாட்டு மைதானத்தின் ஆடுகளங்கள் இங்கே இருக்குது. இப்போ கீழே கேள்விகள் பாருங்க. படத்தில் உள்ள ஆடுகளங்களின் வடிவம் என்ன? இங்கே படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே செவ்வக வடிவத்தில் தான் இருக்குது. அப்போ இங்கே ஆன்சர் செவ்வகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்க. கபடி ஆடுகளத்தின் பரப்பளவு என்ன? 130 சதுர மீட்டர். பூப்பந்து ஆடுகளத்தின் நீளத்தில் பாதி அளவும் அதே அகலத்திலும் இருக்குமாறு சிறுவர்களுக்கென்று ஒரு ஆடுகளம் அமைக்கப்பட்டது எனில் அதன் பரப்பளவு என்ன? 42 சதுர மீட்டர். கைப்பந்து ஆடுகளம் மற்றும் கோகோ ஆடுகளத்தின் பரப்பளவுகளின் கூடுதல் 626 சதுர மீட்டர். கபடி ஆடுகளத்தை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு 5 ரூபாய் செலவாகும் எனில் மொத்தம் எவ்வளவு செலவாகும்? ரூபாய் 650. அடுத்தது ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. சுற்றளவும் பரப்பளவும் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள். நீளம் கொடுத்துருக்காங்க, அகலம் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் சுற்றளவு பரப்பளவு அப்படிங்கிறத நம்ம எழுதணும். நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள். நீளம் அகலம் இதுக்கு சுற்றளவு 14 சென்டிமீட்டர், பரப்பளவு 10 சதுர சென்டிமீட்டர். இரண்டாவது கணக்குக்கு சுற்றளவு 18 சென்டிமீட்டர், பரப்பளவு 18 சதுர சென்டிமீட்டர். மூன்றாவது கணக்குக்கு சுற்றளவு 22 மீட்டர், பரப்பளவு 28 சதுர மீட்டர். அடுத்தது சுற்றளவையும் பரப்பளவையும் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தோம் இல்லையா, அதே போல தான் இதுவும். நீளம் அகலம் அவங்களே கொடுத்துட்டாங்க. சுற்றளவு 24 சென்டிமீட்டர், பரப்பளவு 35 சதுர சென்டிமீட்டர். இரண்டாவது கணக்கில் பார்த்தீங்கன்னா சுற்றளவு 40 சென்டிமீட்டர், பரப்பளவு 99 சதுர சென்டிமீட்டர். மூன்றாவது கணக்கில் பாருங்கள், சுற்றளவு 40 சென்டிமீட்டர், பரப்பளவு 100 சதுர சென்டிமீட்டர். விடையளி. 30 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள 100 சதுர தளநிரப்பிகளால் ஒரு பாதை நிரப்பப்பட்டது எனில் அப்பாதையின் பரப்பளவு என்ன? ஒரு தளநிரப்பையின் பரப்பளவு 30 சென்டிமீட்டர் பெருக்கல் 30 சென்டிமீட்டர் பெருக்குனா 900 சென்டிமீட்டர். இதான் ஒரு தளநிரப்பையின் பரப்பளவு. இப்போது
100 தளநெருப்புகளின் பரப்பளவு, அதாவது பாதையின் பரப்பளவு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். 900 அப்படிங்கிறத இங்கே போட்டுக்கிறோம். 900 அப்படின்னாக்கா நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஒரு தளநெருப்பையின் பரப்பளவு, அதான் 900 சென்டிமீட்டர். அதை போட்டுட்டு பெருக்கல் 100 ரெண்டுத்தையும் பெருக்குனா 90,000 சதுர சென்டிமீட்டர். இதான் நமக்கு விடையாக கிடைக்கும். அடுத்து சுற்றளவையும் பரப்பளவையும் காண்க அப்படின்ட்டு செவ்வகம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பக்க அளவுகள் கொடுத்துட்டாங்க. சுற்றளவு அப்படிங்கிற போது ஃபஸ்ட்டு உள்ளதுக்கு 24 சென்டிமீட்டர், பரப்பளவு 35 சதுர சென்டிமீட்டர். இரண்டாவது படத்துக்கு சுற்றளவு 24 சென்டிமீட்டர், பரப்பளவு 11 சதுர சென்டிமீட்டர். தரைதள திட்டத்தை உற்று நோக்கி வினாக்களுக்கு விடையளி அப்படின்ட்டு ஒரு மேப் டிராயிங் போட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு வீட்டின் அமைப்பு இது. இந்த வீடு கட்டுறவங்களாம் இந்த மாதிரி பிளான் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த பிளான் தான் இது. இதை நல்லா பார்த்துக்குங்க. இது சம்மந்தமான கேள்விகள் கீழே கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு சிறிய சதுரத்தின் பக்க அளவு 1 மீட்டர் ஆகும். ஒரு சிறிய ஸ்கொயர் பாக்ஸுக்கு 1 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அளவு கொடுத்துட்டாங்க. அதை வைத்து நம்ம கணக்கு பண்ணணும். கீழே நம்ம அட்டவணையை நிரப்பியிருக்கோம் பாருங்கள். எல் வரவேற்பறை, நீளம் 10 மீட்டர், அகலம் 6 மீட்டர், பரப்பளவு 60 மீட்டர். B1 படுக்கை அறை 1, நீளம் 6 மீட்டர், அகலம் 5 மீட்டர், பரப்பளவு 30 சதுர மீட்டர். B2 படுக்கை அறை 2, நீளம் 6 மீட்டர், அகலம் 6 மீட்டர், பரப்பளவு 36 சதுர மீட்டர். K சமையலறை, நீளம் 6 மீட்டர், அகலம் 3 மீட்டர், பரப்பளவு 18 சதுர மீட்டர். S1 படிக்கும் அறை, நீளம் 3 மீட்டர், அகலம் 3 மீட்டர், பரப்பளவு 9 சதுர மீட்டர். V முகப்பு அறை, நீளம் 3 மீட்டர், அகலம் 3 மீட்டர், பரப்பளவு 9 சதுர மீட்டர். W1 கழிவறை 1, நீளம் 3 மீட்டர், அகலம் 2 மீட்டர், பரப்பளவு 6 சதுர மீட்டர். W2 கழிவறை 2, நீளம் 3 மீட்டர், அகலம் 2 மீட்டர், பரப்பளவு 6 சதுர மீட்டர். S2 பொருள் பாதுகாப்பு அறை, நீளம் 3 மீட்டர், அகலம் 3 மீட்டர், பரப்பளவு 9 சதுர மீட்டர். D உணவருந்தும் அறை, நீளம் 3 மீட்டர், அகலம் 3 மீட்டர், பரப்பளவு 9 சதுர மீட்டர். 6 சதுர மீட்டர் பரப்பளவை கொண்டிருக்கும் அறைகள் எத்தனை? 2. சிறிய படுக்கை அறையின் பரப்பளவு எவ்வளவு? 30 சதுர மீட்டர். அப்பா வரவேற்பறையின் தளத்தை பளிங்கு கற்களால் நிரப்ப விரும்பினார். தளத்தில் 1 சதுர மீட்டருக்கு பளிங்கு கற்கள் பதிக்க உழைப்பூதியம் 50 ரூபாய் எனில் வரவேற்பறைக்கு பளிங்கு கற்கள் பதிக்க ஆகும் மொத்த உழைப்பூதியம் எவ்வளவு? 3000 ரூபாய். அம்மா சமையல் அறைக்கு பழுப்பு நிற 1 சதுர மீட்டர் ஓடுகளை பதிக்க விரும்பினார் எனில் எத்தனை ஓடுகள் தேவைப்படும்? 18. வீட்டின் சுற்றளவு எவ்வளவு? 192 மீட்டர்.